ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் MBH அட்டாக் அண்ட் டைட்டில் சீசன் 3ல எபிசோட் 21 தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த 3 நாளாக டிலே ஆனதுக்கு காரணம் இருக்குது. அந்த காரணம் தான் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லிட்டேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப் இல்லாதவங்க இங்கே நிறைய பேர் வந்து ஏன் ப்ரோ போடல, ஒழுங்காக போடல, அட ப்ரோன்ட்டு எல்லாம் கோவப்பட்டுட்ருக்கீங்க. வீடியோ போடக்கூடாதுன்னு எங்களுக்கு மட்டும் ஆசையாக, நான் எங்களுக்கு தான் ப்ரோ அதோட கஷ்டமே வீடியோ போட முடியலையேன்ட்டு. ஸோ இந்த 3 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மழை, புயல், ஆலங்கட்டி மழை 3 in 1 வந்துச்சு. ஸோ அது வந்ததுனால இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கா வில்லேஜ் இது. ஸோ இங்கே அடிக்கடிக்கு இந்த ப்ராப்ளம் வரும். இந்த மரம் வெல்றது, இந்த கம்பம் உடையிறது, இது வந்து யூஸ்வலாக நடக்கிறது. அதே தான் இந்த வாட்டி நடந்துச்சு. நீங்கள் வந்து கேட்கல, எப்போ பார்த்தாலும் மழை வந்தால் இது ஒன்று சொல்லி நீங்கள் கரண்ட்டு போயிடுச்சுன்னு. பட் அதுதான் நிஜம். ஏன்னா எங்கள் மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழசுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த மரங்கள் இதெல்லாம் 100 வயசு அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மழை புயல்னாலே இதெல்லாம் உடஞ்சி விழுறதுன்றது சகஜமாக நடக்கும். ஸோ அதுதான் இங்கேயும் நடந்துச்சு. 3 நாளாக ஊரே இருட்டில் கிடந்துச்சு. எங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலாக அதை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோம் இந்த 3 நாள். நாங்கள் இன்னும் இந்த 3 நாள் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக வந்துட்டு ஏதோ வீடியோ பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோ கஷ்டம்தான். பட் இப்போ தான் கொஞ்சம் சரியாச்சு. நேற்றுமே பார்த்தீங்கன்னா பவர் கட்டில் தான் இருந்தது. நேற்று தான் சரியாக பண்ணாங்க. சொல்ல போனால் இங்கே இருக்க கம்பம் ஊர் ஃபுல்லாக பண்ணிட்டு கடைசியாக தான் எங்கள் ஊருக்கு வருவாங்க. நாங்கள் தான் லாஸ்ட்டு அப்படி தான் வரும் இங்கே. ஸோ இப்போ தான் சரியாக இருக்குது, வந்துச்சுங்க. இனிமேல் வீடியோ வரும். போய்ட்டு வீடியோ போகிறதுக்கு நீங்களும் லைக் பண்ணணுங்க. லைக்கே பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ அது லைக் பண்ணால் தான் வீடியோ சஜஸ்ட் ஆகும். சரி நீங்கள் கேட்குறீங்க, இவ்வளோ ஆர்வமாகறீங்க, நாங்கள் எத்தனை வந்து அப்படி போட்டால் அது லைக்கும் பண்ணுறதில்ல, அது பாட்டுக்கு அப்படியே கிடக்கும். ஸோ லைக் பண்ணால் தானே அது அடுத்தடுத்துக்கு இதுக்கு போவோம். ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். கொஞ்சம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொஞ்சம் வந்து ஆட் ஆகிப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து எங்களால் எதுவுமே சொல்ல முடியல. அப்படி சொன்னாலும் நிறைய பேர் ரீச் ஆக மாட்டேது. யூடியூப்பில் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அதனால் வாட்ஸ்அப் குரூப்னால் உங்களுக்கு டக்குன்னு என்ன இங்கே நடக்குதுன்றது உங்களுக்கு சொல்லிவிடுவோம். சேரவங்க விருப்பப்படுறவங்க சேர்ந்துக்கோங்க. வீடியோக்குள்ளே பார்த்த மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிடுங்க. முக்கியமான ஆளுங்கள்லாம் வந்து போன எபிசோடில் சொல்லாமல் விட்டோம் பாருங்கள். ரைனரு, பெத்தோலு, ஆனி, பீஸ்ட் டைட்டனு. அப்போ இவங்க எல்லாருமே கூட பார்த்தீங்கன்னா நம்ம எல்டிஎன் தான். ஏன்னா அவங்க மட்டும்தானே டைட்டனாக மாற முடியும். அப்போ இவங்களுமே நம்ம ஆளுங்க தான். ஆனால் இவங்க வந்து பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெர்னிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருந்தது. ஏன்னா இவங்க வந்து வால் உடைச்சாங்க, உள்ளே டைட்டன் அனுப்ப, இதெல்லாம் வால் தடுத்து வெளியே தான் இருந்தது. பட் வந்து பெத்தோல் தான் உடச்சி உள்ளே அமிச்சது, ரைனை தான் அமிச்சு உள்ளே அமிச்சது. ஸோ அப்படின்னா இவங்க வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை நம்ம ஆளுங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்களான்னு டவுட் வரப்போ எனக்கு நம்ம மெர்லினுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஸோ இது என்ன கதைன்றது நம்ம பார்க்கணும். இதான் யோசிச்சுட்டு இருந்தோம். இதை சொல்லாமல் விட்டுட்டுமே அண்ட் இவங்க யாருக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்றப்போ எனக்கு இப்படி தாங்க ஃபீல் இருந்துச்சு. அது கதைப்படி எப்படி வருதுன்னு தெரியல. பட் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருந்தது. அதாங்க அதனால தான் குழப்பமே. ஏன்னா நம்ம ஆளுங்க பியூராக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வந்தவங்க பார்த்தீங்கன்னா யாருனோட அப்பா இதோ இவங்கெல்லாம் அதிலே மிக்சடாக இருக்காங்க. இப்போ மெர்லின் கூட சேர்ந்து நம்ம ஆளுங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்களாம் அங்கே இருக்கிறாங்க. ஸோ 2 ரகம் இருக்குது. ஸோ எந்த கூட்டம் எதுக்குன்றது தான் இங்கே பிரச்சனையாகவே போகுது. அதுதான் குழப்பமாகுது. ஸோ அது எபிசோட் நம்ம போக போக தான் அது தெளிவாகவும் நினைக்கிறேன். சரி வாங்க இன்றைக்கி எபிசோட் பார்த்துட்டு பேசுவோம். ஒரு பழத்துல இருந்து ஜூஸை புழிஞ்சு எடுக்கிற மாதிரி அந்த சோல்ஜரோட உயிரை எடுத்துட்டான். அதுக்கப்புறம் இறந்த அந்த உடலை கடலுக்குள்ள தூக்கி எறிஞ்சிட்டான். உங்களுக்கு கடல் பத்தி தெரியாதுல்ல, அத சொல்றேன் கேளுங்க. அது ஒரு பெரிய உப்பு தண்ணி இருக்கிற இடம். இந்த உலகத்தோட 70% அதுதான் ஆக்கிரமிச்சிருக்கு. நீங்க தான் அவல்னா உங்களோட உண்மையான பெயர்? என்னோட பேரு எரின் க்ரூகர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீயே பார்த்திருப்ப. 9 டைட்டன்ல ஒரு டைட்டனோட பவர் என்கிட்ட இருக்கு. நானும் உன்ன மாதிரியே எமீரோட வம்சாவளியை சேர்ந்தவன் தான். ஒரு டைட்டன் இவருதான். அப்ப நீங்க மார்லியனா நடிச்சு பப்ளிக் செக்யூரிட்டில ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆனா பிளட் டெஸ்ட்ல என்ன பண்ணீங்க? ஒரு டாக்டரோட துணையால அவங்க டெஸ்ட் எல்லாம் நான் ஈஸியாவே தாண்டிட்டேன். டாக்டர்ஸ் தான் நல்ல ஸ்பைஸை உருவாக்குவாங்க. அதுக்கு நீதான் ஒரு சிறந்த உதாரணம். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி கிரைஸ் எதுக்காக இதை பண்ணாங்கிறது எனக்கு புரியுது. என்கிட்ட சொல்றதுக்கு காரணங்களே இல்லை. நான் ஒரு மோசமான கணவன், மோசமான தகப்பன், ஒரு நல்ல மனுஷன் கூட கிடையாது. வாழறதுக்கே தகுதி இல்லாத நான் இன்னும் மனுஷங்கிற பேர்ல இங்க ஏன் நிக்கணும்னு சொல்லுங்க ப்ளீஸ். என்னோட மனைவி டயானா ரொம்ப ஸ்பெஷல். அவர் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர். டைட்டன்ஸோட உண்மையான பவர் அவளை வச்சு நாம யூஸ் பண்ணிருக்கலாம். நீங்க மட்டும் என் வாய மூடாம இருந்திருந்தா டயானா உயிரோட இருந்திருப்பா. ஏன் எதுக்காக ஏன் என்ன மட்டும் காப்பாத்துனீங்க? என்னை விட கையில இருக்கிற காயம் இன்னும் அதிகமாயிருக்கு.
உங்களோட அக்கறைக்கு ரொம்ப நன்றி. ஆனா என் விரல்களை நீங்க வெட்டினப்போ எங்க போச்சு உங்களோட இந்த அக்கறை? ஏன் எதுக்காக முதல்லயே நீங்க டைட்டனா மாறல? முதல்லயே நீங்க டைட்டனா மாறி இருந்தா நிறைய பேரை காப்பாத்திருக்கலாம். அவங்க எல்லாம் மான்ஸ்டரா மாறுற வரைக்கும் ஏன் காத்திருந்தீங்க? என்னாச்சு? பார்க்க ஏன் பலகீனமா இருக்கீங்க? உன்னோட நண்பர்கள் மட்டும் கிடையாது, நான் எமீரோட வம்சாவளியை சேர்ந்த பல பேரோட விரல்களை வெட்டியிருக்கேன். அவங்கள டைட்டன்ஸா மாத்தி இருக்கேன். பெண்கள், குழந்தைகள் எல்லாரையும். இதெல்லாம் எல்டியாவுக்காக நீ எனக்கு நானே சொல்லிப்பேன். என்ன நீ மன்னிச்சிரு, என்கிட்ட நிறைய டைம் இல்ல. நீ என்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிருக்காரு. இதை ஒன்ன தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. அன்னைக்கு உன்னை முதலா நான் பார்த்தப்போ ஒருவேளை அது எதுவுமே நடக்காம இருந்திருந்தா மார்லி மேல இருக்கிற வெறுப்பால நீ இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்ட. அப்படின்னா இதுதான் என்ன தேர்ந்தெடுத்ததுக்கான காரணமா? அதுவும் ஒரு காரணம். அந்த நாடு, உன்னோட அப்பா, நீ, உன் கண்ணுல இருந்த வெறுப்பு, உலகத்தை அழிக்கக்கூடிய உன்னோட பார்வை, உன்னை பார்த்தப்ப என்ன பார்த்த மாதிரி இருந்துச்சு. இங்க இருந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க புரட்சியை ஆரம்பிச்சாங்க. அதுல என் அப்பாவும் ஒரு சப்போர்ட்டரா இருந்தாரு. ஆனா தோத்துட்டாங்க. அவங்க போராட்டம் தோத்தது மட்டும் இல்ல, அவங்க எல்லாரையும் உயிரோட எரிச்சிட்டாங்க. நான் ரொம்ப சின்ன பையனா இருந்தேன். கதவு ஓட்ட வழியா பாக்குறத தவிர என்னால எதுவும் செய்ய முடியல. அன்னைக்கு நான் அவங்க எல்லாரையும் பழி வாங்கி எல்டியன் ராஜ்யத்தை மீட்பேன்னு சத்தியம் பண்ணேன். ஆனா என்னால பண்ண முடிஞ்சது என் ஆளுங்களோட விரல்களை நானே வெட்டினதுதான். அவங்களை இந்த சிவத்துல இருந்து தள்ளிவிட்டு அவங்க டைட்டன்ஸா மாறுறத கண்ணால பார்த்தேன். ஒருவேளை நான் இதெல்லாம் பண்ணலன்னா என் உண்மையான முகம் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சின்ன வயசுல எப்படி இருந்தனோ அப்படியே தான் இருந்தேன். இன்னமும் கதவு ஓட்ட வழியா உலகத்தை பாக்குற ஒரு சின்ன குழந்தையா தான் இருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க. நீங்க என்கிட்ட இருந்து என்னதான் எதிர்பார்க்கறீங்க? நீ இந்த சுவர்களுக்கு உள்ள போகணும். ஃபவுண்டிங் டைட்டனோட பவரை எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி ஏன் டைட்டனோட பவரை நீ எடுத்துக்கணும். இப்படித்தான் கதை. நீங்க என்ன என்ன ஆனா நான் டைட்டனா மாறி நீ என்ன சாப்பிடணும். அதே மாதிரி தான் ராஜ குடும்பத்துல இருந்து நீ ஃபவுண்டிங் டைட்டனோட பவர் எடுத்துக்கணும். ஆனா அது நீங்களே செய்யலாமே. 9 டைட்டன்ல இருந்து யார் ஒரு டைட்டனா மாறுறாங்களோ அவங்க 13 வருஷம் தான் உயிரோட இருக்க முடியும். நான் டைட்டனா மாறி 13 வருஷம் ஆயிடுச்சு. யாரான அருமையில இமேருடைய சாபம்னு சொன்னாரு. முதல் டைட்டனான இமேர் அவளோட பவர் கிடைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இறந்துட்டா. யாரும் 13 வருஷத்தை தாண்டாததால நாமளும் அப்படிதான் இருந்தாகணும். அப்படின்னா எனக்கு இன்னும் 13 வருஷம் தான் மிச்சம் இருக்கு. அப்புறம் உனக்கு? எனக்கு இன்னும் 8 வருஷம் இருக்கு. அது 5 வருஷம் போயிடுச்சு. இல்ல, நீ தப்பா சொல்ற. வேற கேட்டா இதுக்கு வாய்ப்பே இல்ல. இது உண்மையா இருக்காது. இதுக்கு யாருமே 10 காப்பாத்திக்கலாம். டைட்டன்ஸ்ல ஒரு டைட்டனுடைய பவர் இருக்கிறவங்க யாருக்கும் அவங்களுடைய பவரை கொடுக்காம இறந்துட்டாங்கன்னா அந்த மரணத்துக்கு அப்புறம் அவங்க குடும்பத்துல பிறக்கிற அடுத்த குழந்தைக்கு அந்த பவர் போய் சேரும். அப்படிதான் அடுத்தடுத்த வம்சாவளிக்கு போய் சேருது. ஒருவேளை இதுதான் விஷயம்னா ஹெரிடியன்ஸ் ஆன நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில கண்ணுக்கு தெரியாத விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்கோம். நம்மளுடைய முன்னோர் ஒருத்தர் பார்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கிறதா சொன்னாரு. வெறும் கண்ணால அந்த பார்ட்ஸை பார்க்க முடியாதா. டைட்டனா மாறக்கூடிய மனுஷனுக்கு அவங்களுடைய ஞாபகங்களோ எண்ணங்களோ இந்த பார்ட்ஸ் மூலியமா தான் கிடைக்கும். இது என்னன்றதான் பல திசைகள்ல இருக்குமா, ஆனா அது எல்லாமே ஒரே திசையை வந்துதான் சேரும். அதான் ஃபவுண்டிங் டைட்டன். எமீரோட வம்சாவளியை சேர்ந்த எல்லாரும் அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க தான். அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன எமேர் உண்மையிலேயே யாரு? மார்லியோட அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவ சாத்தான் தூது. ஆனா எல்டியனோட ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் அவ அதிசயத்தின் தெய்வம். கடலா உயிர் வாழ பாக்குறாங்க. எல்லா விஷயங்களையும் அவங்க தொற்றுக்கிறதா சொல்றாங்க. அவங்களோட வரலாறை மொத்தமா அழிச்சிட்டாங்க. இந்த உலகத்துல நான் கண்டுபிடிச்ச உண்மை என்னன்னா, இங்க உண்மைனே ஒண்ணு இல்ல. நாம தெய்வமாவும் மாறலாம், சாத்தானாவும் மாறலாம். யாரு எதை நம்புறாங்கன்னு தான் விஷயம்.
அப்படின்னா நீங்க தானே டயானா ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன் சொன்னீங்க. அது உண்மையா இல்ல நீங்க உருவாக்குனதா? அது பொய் கிடையாது. டயானா ராஜ குடும்பத்தை சார்ந்தவதான். அப்படின்னா ஏன் அவளை டைட்டனா மாற விட்டீங்க? அவ ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்கிறதுனால முன்னாடி மார்லி கவர்மெண்ட் கையில அவ மாட்டக்கூடாதுன்னு நினைச்சேன். சிக் மார்லி கிட்ட இவளை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இவ செத்தாகணும். அது எதுக்காக? எதுக்காகனா மிச்சம் இருக்கிற அவ வாழ்க்கை முழுக்க எதிரிகள் அவளை வச்சு அவங்க குழந்தைகளை பிறக்க வச்சிருப்பாங்க. அது உனக்கு கரெக்டா இருந்திருக்குமா? வால்ஸுக்கு அவங்களால உயிரோட போய் சேர முடியாததுனாலதான் அவங்களால காப்பாற்ற முடியல. 9 டைட்டன்ஸ்ல ஒருத்தனால மட்டும்தான் அந்த டைட்டன்ஸ் எல்லாம் தாண்டி போக முடியும். நான் என்னோட கடமையை செஞ்சுட்டேன். இப்ப நீ உன் கடமையை செய். உண்மையை சொல்லணும்னா நான் இதுக்கு தகுதியானவன் எனக்கு தோணல. இதை நீ பண்ணியேதான் ஆகணும். அந்த சார்ஜென்ட்ட பாருங்க. அவனை டைட்டன் உயிரோட சாப்பிட்டுடுச்சு. அவன் செத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பார்த்து இதெல்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கான்னு கேக்குறீங்க. உண்மையை சொல்லணும்னா என்னால இதெல்லாம் பார்க்க முடியல. அவனோட அலறல் சத்தத்தை என் காதால கேட்க முடியல. நான் எதுக்காக அப்படி பண்ணேன்னு தெரியல. ஒருவேளை சுதந்திரமா இருக்கிறதுக்கான விலை இதுதான் தெரிஞ்சிருந்தா நான் இதை செஞ்சிருக்கவே மாட்டேன். தங்கச்சியை கொண்டு கோவம் வரலையா? எழுந்திரு, சண்டை போடு. நீ எல்டியாவை காப்பாத்தணும், சுதந்திரத்தை கொண்டு வரணும்னு நினைச்சன்னா எழுந்திருச்சு நெல்லு. என்னால முடியாது. இதை நான் உன் வீட்டுல இருந்து கொண்டு வந்தேன். இத பாரு. இல்லை, என்னால முடியாது. உன்னால சண்டை போட முடியாது, நிக்க முடியாது, பார்க்க கூட முடியாது. உனக்கு என்னதான் பிரச்சனை? மார்லிய பார்த்து அவ்வளவு பயப்படுறியா? என் வெறுப்பை ஞாபகப்படுத்தி தூண்டி விடுறதுனால எதுவும் ஆக போறதில்ல. இப்ப எல்லாமே முடிஞ்சிடுச்சு. என்னோட பாவங்களை தவிர. உனக்கு தேவையானது அதுதான். உன்னை நான் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் அந்த நாள் தான். நீ அந்த வால்ஸை தாண்டி போனதுனாலதான். அன்னைக்கு உன் தங்கச்சியோட கையை பிடிச்சிட்டு அந்த கேட்டை தாண்டி போகாம இருந்திருந்தனா உங்க அப்பாவோட கிளினிக்கை இன்னைக்கு நடத்த வேண்டியது இருந்திருக்காது. உன் தங்கச்சிக்கு நேரம் கல்யாணம் ஆயிருக்கும். அவளுக்கு குழந்தைங்க கூட இருந்திருக்கும். அவ வருங்காலத்துல என்ன வேணாலும் ஆயிருந்திருப்பா. என்னைக்கு நீ வால்ஸை தாண்டி அவளை கூட்டிட்டு போக நினைச்சியோ, முதலா நம்ம ஆளுங்களையே இந்த செவத்துல இருந்து தள்ளி விடும்போது நாம கடைசி வரைக்கும் சண்டை போடணும்னு அன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பாவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும். உயிரோட இருந்தாலும் சரி, செத்ததுக்கு அப்புறமும் சரி. ஆமா, இந்த கதை ஆரம்பிக்கணும்னு முடிவெடுத்ததே நீதான். ஒன்பது டைட்டன்ல ஒவ்வொரு டைட்டனுக்கும் ஒரு பேர் இருக்கு. அதுல ஒரு டைட்டனோட பவர் தான் நீ இப்ப என்கிட்ட இருந்து எடுத்துக்க போற. நம்மளோட வரலாறுல இப்ப நீ மாற போறது சுதந்திரத்தை ஆசைப்படுற டைட்டன். அது இது வரைக்கும் சுதந்திரத்தை தேடிதான் முன்னேறி போயிருக்கு. அது சுதந்திரத்துக்காக தான் சண்டை போடும். அதோட பேரு, அதுக்கு பேர் தான் அட்டாக் டைட்டன். நான் சொன்ன மாதிரி இறங்குள்ளே இப்போ 2 டைட்டன் வீடு. அப்போ நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அதோட பேரு அட்டாக் டைட்டன். நீ இப்ப அப்படிதான் பண்ண தெரியுமா? இல்ல, ஆமா, அவன் அப்படித்தானே பண்ணா. அவன் அப்படி பண்ணதை நான் மட்டும் பார்த்தேனா? அப்படி இல்ல. வேறனா இப்போ என்ன பண்ணலாம்? என்ன இப்போ? நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? யாருகிட்டயும் இல்ல, சொல்றேன்ல. உன் டைட்டனோட பேரை நீ சொல்லல. அவனை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக நீ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தியா? விடு ஆஞ்சி, அவன் 15 வயசு பையன். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் இந்த மாதிரி நடந்திருக்கும். இந்த மாதிரி வயசுல செவுத்த பார்த்துட்டு பேசிட்டு இருப்பாங்களா? அஞ்சி, இத பத்தி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்லி புரிய வைக்கிறேன். இப்போதைக்கு இத பத்தி பேச வேண்டாம். அப்படின்னா இது ரகசியமா என்ன? என்னதான் வேணும்? வெளியே போ. என்னது? ஆனா என்னோட தண்டனை முடிய இன்னும் 10 நாள் இருக்கு. இப்ப என் மனசு ஆறிடுச்சு. ஆஞ்சி உங்ககிட்ட பேசினதே இப்ப பெரிய தண்டனை தான். நம்ம ஏற்கனவே பிரீமியர் ஜாக்கி கிட்ட இத பத்தி பேசியாச்சு, கவலைப்படாதீங்க. ஆர்மன் டைட்டன் கொலசல் டைட்டனை தோக்கடிச்ச ஹீரோஸ் நாங்க ஜெயில வச்சோம்னா நல்லவா இருக்கும், நீங்களே சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, ஆர்மன் டைட்டனே ராட்சச டைட்டனே நாங்க தான் தப்பிக்க விட்டேன்னு எங்க மேல பழி போடுறீங்க? அப்படிலாம் சொல்லவே இல்லையே. அவ்வளோதான் இவ. நீ எடை குறைஞ்ச மாதிரி இருக்க. நமக்கு தான் சாப்பிட நிறைய சாப்பாடு கொடுத்தாங்களே.
ஆனா நீ பார்க்க நல்லா தான் இருக்க. ஆமா, நான் நல்லா சாப்பிட்டேன். வாங்க போலாம். கவலையே இல்லைங்க, சாவ போகிறோம் 8 இல்ல, வருஷத்தில். நம்ம எங்க போறோம் கேப்டன்? ஸ்டேட் மீட்டிங்க்கு போறோம். மகாராணி ட்ராஸ்ட்க்கு வந்திருக்காங்க. காசெல்லாம் நூலாக பார்ப்போம். என் அன்பு ஹிஸ்டோரியா, இது நான் எழுதிட்டு இருக்கும்போது என் பக்கத்துல ரைனர் நின்னுட்டு இருக்கான். இது லவ் லெட்டர்னு அவனுக்கு தெரியும், ஆனாலும் எட்டி பார்த்துட்டு இருக்கான். இவன் இன்னும் சிங்கிளா இருக்கானா ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ரைனர் இந்த லெட்டரை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணியிருக்கான். அன்னைக்கு நான் அவனை காப்பாத்தினதுனால அவன் எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கதா சொன்னான். அன்னைக்கு நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிடு. உன்னை விட்டுட்டு அவங்க 2 பேரையும் தேர்ந்தெடுக்கிற நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. நான் சீக்கிரமே சாக போறேன். ஆனா எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம. அதனாலதான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் சொல்றத ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னால எப்பவும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஓ இப்படியா? உன்னிமேல் என்னென்னமோ நினைச்சோம், இது வேற இல்ல. மாதிரி இருக்கு. நான் அவனை வேற மாதிரி நினச்சினேன். ஒரு நினைவுகளும் வருது அதில். இந்த பார்ட்ஸ் எல்லாம் என்னன்றது அது ரொம்ப தூரத்துல இருக்கு, பல திசைகள்ல இருக்கு. அது எல்லாமே ஒரே இடத்துல வந்து சேரும். அதுதான் ஃபவுண்டிங் டைட்டன். அது என்னது? இது மூலியமாவும் நினைவுகள் அனுப்பலாமா? ஒண்ணும் இல்ல. அவன் இதை மட்டும் தான் கொடுத்தானா? ஆமா, நமக்கு சாதகமா இருக்கிற மாதிரி அவ எழுதுறதுக்கு அவளை அனுமதிச்சிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இதுல பொண்ணை தவிர வேற யாராலையும் பார்க்க முடியாத சீக்ரெட் மெசேஜ் இருக்கா? ஏதாவது கூட அந்த மாதிரி இருக்கு, சொல்ல எனக்கு மாட்டான். தெரியல. ஆனா அவ எப்பயுமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா. இமீர் ஒரு முட்டாள், பைத்தியக்காரத்தனமா இருக்கு. எப்பயுமே கடினமா இருக்க மாதிரி நடிப்பா. அதனால அவகிட்ட நான் எதுவுமே சொல்ல முடியல. அந்த காலத்துல இந்த லவ்லாம் இருக்கா? நாங்க தான். உள்ள வாங்க. வணக்கம் மகாராணி. வணக்கம் வணக்கம் மகாராணி. மகாராணி. போதும், நிறுத்துங்க ப்ளீஸ். நான் இன்னும் ஆட்சி பண்ணவே ஆரம்பிக்கல. ஆனா நீங்க பல விஷயத்தை கடந்து வந்திருக்கீங்க. நீங்க கஷ்டப்படும் போது இந்த வால்ஸ்குள்ள உட்காந்து வானத்தை மட்டும்தான் நான் பார்த்தேன். நீங்க பாதுகாப்பாகவும் உயிரோடவும் இருக்க வேண்டியது உங்க கடமை. ஆமா, அவன் சரியா சொல்றான். ஆமா, நீங்க எல்லாரும் எப்பயும் போல பேசுறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இன்னும் ஒண்ணு மகாராணியா பாக்குறதுக்கு நாங்க பழகல. நாம இப்ப இங்க இருந்து கிளம்பலாமா? இது பேர் கிரீஷா ஏகரோட கடந்த காலம், டைட்டன்ஸோ அவங்களுடைய வரலாறோட குறியீடுகள், இந்த வால்ஸ கடந்து இருக்கிற உலகத்தை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ இந்த ரூம்ல இருக்கிற நமக்கு மட்டும்தான் இந்த புக்ஸ பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும். நம்ம முன்னாடி இருக்கிற இந்த 9 ஸ்கவுட்ஸாலையும் இறந்து போன 199 ஸ்கவுட்ஸால தான் இந்த புக்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு மகாராணிக்கு முன்னாடி இந்த சூழ்நிலைய பரிசீலிச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோன்ற முடிவுக்கு தான் இப்ப வர போறோம். ஸ்கவுட் ரெஜிமெண்ட் கமாண்டர் ஆன்ஜி ஜோயல். சார், ஸ்கவுட்ஸ்ல பல பேர் அவங்களோட உயிரை இழந்திருக்காங்க. எர்வின் ஸ்மித்தோட சேர்ந்து உயிரை விட்ட பல வீரர்களுக்காக வால்மரியாவை திரும்பவும் கைப்பற்றியாச்சு. அது மட்டும் இல்ல, கொலசல் டைட்டனோட பவர்ஸையும் நாங்க போய் எடுத்துக்கிட்டோம். இந்த வால்ஸ்குள்ள மனித குலம் எப்பவும் ஆபத்தான நிலைமையில வாழறதுக்கு பழகிக்கிட்டாங்க. ஒருவேளை டைட்டன்ஸ் மட்டும்தான் நமக்கு எதிரியா இருந்திருந்தா நான் நிம்மதியா இருந்திருப்பேன். ஆனா அது உண்மை கிடையாது. நம்மளோட உண்மையான எதிரிகள் மனுஷங்க. ஒரு முழு இனமே நமக்கு எதிரானவங்க. நமக்கு வெளி உலகத்துல இருக்க எல்லாரும் எதிரிங்க தான். இந்த புக்ஸ்ல இருக்கிறது படி நம்மளோட குலத்தால மட்டும்தான் டைட்டனா மாற முடியும். நாமளா விமீரோட வம்ச வழியை சார்ந்தவங்க. நம்ம ஆண்ட இந்த உலகத்தை மறுபடியும் ஆளக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் இந்த உலகத்துல இருக்க மத்தவங்க எல்லாரும் இமீரோட வம்ச வழியை மொத்தமா அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை மார்லியோட கைக்கு ஃபவுண்டிங் டைட்டன் கிடைச்சதுன்னா எல்டியன் இனமே மொத்தமா அழிச்சிடும். அவங்க கண்ட்ரோல் இருக்கிறாங்க. அப்படி அவங்க ட்ரை பண்ணா வால்ஸ்ல இருக்கிற ராஜா அதை தடுத்துருவாரு. வால்ஸ்குள்ள இருக்கிற ராஜா சண்டை போட மாட்டான். அவன் கோலம். திரும்பவும் எல்டியா இந்த பாவங்கள் எல்லாம் செஞ்சா நிச்சயமா இந்த இனமே மொத்தமா அழிஞ்சிரும். அதனால நான் ஒரு சத்தியம் பண்றேன்.
ஃபவுண்டிங் டைட்டனோட சேர்ந்து எந்த ஒரு போரும் நான் செய்ய மாட்டேன். அங்க இருந்த மத்த ராயல் ஃபேமிலி கிட்ட இதை சொல்லிட்டு அவர் அந்த வால்குள்ளேயே போயிட்டாரு. பட் வால்ஸ்ல இருக்கிற டைட்டன்ஸ் வச்சு உலகத்தை அழிச்சிருவேன்னு ஒரு மிரட்டல. கடைசி அப்படிதான் மிரட்டினார் கேள்விப்பட்டேன். எந்த தாக்குதலும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொன்ன மாதிரி தான் அது. அதனாலதான் எந்த சண்டையும் நடக்கல. அந்த வாளோட ராஜா தான் மக்களோட ஞாபகங்களை திருடிட்டாரு. வால்ஸ்க்கு வெளியே இருக்கிற மனித இனமே அழிஞ்சிட்டதா சொன்னாரு. அவரை சுத்தி அவர் உருவாக்குன முட்டாள்களை வச்சுக்கிட்டாரு. அவங்க எல்லாருக்கும் பாரடைஸ பத்தி சொன்னாரு. தான் மக்களை காப்பாற்ற முடியாத ராஜா ஒரு ராஜாவே கிடையாது. நீ அந்த கோலையை கண்டுபிடிக்கணும். அவங்கிட்ட இருந்து ஃபவுண்டிங் டைட்டன் பவரை நீ எடுக்கணும். அந்த மிஷனை தான் நான் இப்போ அவங்கிட்ட ஒப்படைக்கிறேன். அவரோட மிஷனை வெற்றிகரமா முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃபவுண்டிங் டைட்டன் பவரை ஏரனுக்கு கொடுத்துட்டாரு. ஒரு ஃபவுண்டிங் டைட்டனுக்கு அதோட முழு பவர் எப்ப கிடைக்கும்னா ராஜ ரத்தத்தை சார்ந்தவங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும் போதுதான். ஆனா ஒரு ராஜ ரத்தத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்த ஃபவுண்டிங் டைட்டனோட பவர் கிடைக்கும் போது அவங்க முன்னோர்களோட எண்ணங்கள் அவங்களுக்குள்ள வந்துடும். அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க வகுத்த வழியில தான் அவங்களும் நடப்பாங்க. அவங்க முன்னோர்கள் செஞ்ச போரை கைவிடுறதுதான் அவங்களும் பண்ணுவாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த சண்டையில மோசமான நிலைமையில இருக்கும்போது ஏரனால மத்த டைட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. சோ அவனுக்குள்ள ராஜ ரத்தம் இல்லைனாலும் ஃபவுண்டிங் டைட்டனோட முழு பவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா சொன்ன. அந்த ஒரு நொடியில எல்லாத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஏன் அப்ப மட்டும் அப்படி நடந்துச்சு? இதுதான் டவுட். ராஜ குடும்பத்தை சேர்ந்த வாரிசுலேயே கடைசி வாரிசு நான் தான். என் பேரு டயனா ஃப்ரிட்ஸ். இந்த உண்மை தெரியுது போல. நீ என்ன பயமுறுத்திட்ட. என்ன விஷயம்? என்னாச்சு? அது நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா சொல்லலாம். நான் யோசிக்க அவனுக்கு எல்லாம் வந்து ஒண்ணும் இல்லை மேடம். சபையை அவமதிச்சதுக்கு என்ன மன்னிச்சிருக்க கேட்க மாட்டான். ஓ அப்படியா? இப்பதான் எனக்கு புரியுது. இப்போ எரண்யேகர் மோசமான விஷயங்கள் எல்லாம் கடந்து வந்ததுனால அவன் அப்பப்போ இப்படித்தான் பைத்தியக்காரத்தனமா பேசுறான். ஓ அப்படியா? கேட்க வித்தியாசமா தான் இருக்கு. அவனோட வயசு அந்த மாதிரி. அவ்வளோ மெமரி. நான் 2 பேர்கிட்டயும் முழுசா எதையும் சொல்லுவேன். எங்க அம்மாவையும் ஹானஸையும் கொண்டு வந்த டைட்டன் எங்க அப்பாவோட மனைவின்றதை யாருக்கிட்டையும் சொல்லல. விஷயம் என்னன்னா அதை பத்தி என்னால இங்க பேச முடியாது. டைட்டனா மாறின ராஜரத்தத்தை சேர்ந்தவங்க என்ன தொட்டா என்னுடைய ஃபவுண்டிங் டைட்டனுடைய பவரை முழுசா யூஸ் பண்றதுக்கான சக்தி எனக்கு கிடைக்கும். யாருக்கு தெரியும், இது நடக்கலாம் நடக்காமலும் போலாம். ஒருவேளை மிலிட்டரிக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சா அவங்க ஹிஸ்டோரியாவை என்ன வேணாலும் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீ ஒரு குடும்பத்தை உருவாக்கிக்க. நீ வால்ஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கணும். நீங்க எதை பத்தி பேசுறீங்க? கணவன் தான். நீங்க இப்ப எப்படியும் என்ன டைட்டனை மாத்த போறீங்க இல்ல? ஒருவேளை இப்ப நீங்க சொன்னது ஏதோ ஒரு வகையில நான் மறந்துட்டேன். அந்த மாதிரிலாம் நடக்காது. இது எல்லாத்தையும் வேற யாராவது பார்க்க வாய்ப்பு இருக்கு. உன் ஒய்ஃபாவும் இருக்கலாம், இல்ல உன் குழந்தையா இருக்கலாம், இல்ல வேற யாராவது இருக்கலாம். வால்ஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் யாரையாவது காதலி. நீ அதை பண்ணலன்னா இப்ப நடந்த அதே விஷயம் தான் நடக்கும். இந்த மோசமான வரலாறு, முட்டாள்தனமான விஷயங்கள் திரும்பவும் நடக்கும். நீ இதை தாண்டி போய் ஆகணும். உன்னோட மிஷனை முடிச்சு மிகாசாவையும் ஆர்மினையும் காப்பாற்றணும். ஆர்மினா யார் அவங்க? இந்த டைமுக்கு அவங்க பிறந்தே இருக்க மாட்டாங்கல்ல. அது எனக்கும் தெரியாது. ஃபியூச்சர்லாம் பார்க்க முடியுமா? அதாங்க. ஆனால் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு தான்ப்பா முடிக்கிறாங்க. ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட்டில் அந்த டைட்டன் பற்றி நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பா ஊசி அதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கும்போது கடைசியில் எனக்கு ரொம்ப மைண்டில் அப்படியே ஸ்டக்காகி நின்னது என்னென்னா எரன் பற்றி சொன்னது தான். 8 வருஷம்தான் இன்னும் இருப்பான்றது. அது அப்படியே மாறி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க ஃப்யூச்சரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. நம்மளும் அந்த ஒரு சீன் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். எண்டு அப்படி தான் இருக்கும்ட்டு. பட் இப்போ பார்க்கும்போது அப்படியே வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா அது 8 வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் அடைக்கணும். ப்ளஸ் அவனுக்கும் அதுக்கப்புறம் லைஃபும் கிடையாதுன்னும் போதே எனக்கு சீசன் 4 எவ்வளோ எமோஷ்னலாக வரப்போகுது, என்னெல்லாம் ஆக போகுதுங்கிற வரைக்கும் மைண்டில் ஓடிடுச்சு. ரொம்ப கஷ்டம். ஆனால்
அதாவது இருக்கிறதே ஃபுல்லாகவே எமோஷ்னல் தான். ஏதோ இறன்னு அர்மின்லாம் இன்னைக்கு வந்து காப்பாற்றினதான் அவ்வளோ சந்தோஷப்பட்டோம். கடைசியில் அது வந்து வெறும் 13 வருஷம் தான் அது வேலிடிட்டினா, இதுக்கு இறவினே காப்பாற்றிருக்கலாமே. அவராவது இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருப்பாரு. இவன் இந்த மூல காரணம் நம்மளுக்கு வேணும் தான். பட் இவ்வளோதான்றப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிப்போம். இப்போது அர்மின் வந்து நிறைய விஷயங்களுக்கு நமக்கு தேவை தான், ஓகே. பட் இந்த லைஃப் டைம் இவ்வளோ கம்மின்றது வந்து ஏற்றுக்கவே முடியல. அது தெரிஞ்சுமே பாருங்க, 2 பேர் கூலாக சொன்னாராங்க. எனக்கு 13 வருஷம், உனக்கு 8 வருஷம், 2 பேரும் ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து துடிச்சிடுறது யாருன்னா மிக்காசா தான். அவள் வேற கேட்டா, அவள் இந்த கேள்வி கேட்டதுக்கே இனிமேல் சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா. ஏற்கனவே அந்த அச்சு டாக்கு மாதிரி ஒட்டின்னுங்கிறவ இனிமேல் அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிப்பா, ஒரு செகண்ட் கூட பிரிய மாட்டான்னு நினைக்கிறேன். அவளுக்கு தான் இன்னும் வலி. ஸோ இருக்க பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்குது. இவ்வளோதான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்குன்னு தெரியல, அவ்வளோ இருக்குது இதில். ஸோ இந்த நான் கேட்டேன், அப்பா வந்து அப்புறம் எப்படி இங்கே வந்து விழுந்தாரு அப்படின்னு பார்த்தது, அதுக்கும் இப்போ விட தெரிஞ்சு போச்சு. ஸோ நான் வந்து தப்பாக சொன்னேன், ஆனால் தப்பாக கரெக்டாக சொல்லிக்கிறேன்னு தான் சொன்னேன். நான் வந்து ரைஸோட பொண்ணு ஒரு டைட்டன், ரைஸோட அண்ணன் ஒரு டைட்டன், அவங்க 2 டைட்டன் இறங்குள்ள வந்துட்டாங்க, நான் அப்படி சொல்லிட்டேன். பட் வந்து இங்கே ஒரு டைட்டன் ஆல்ரெடி ஒருத்தர் இருந்திருக்காரு, அது அட்டாக் அண்ட் டைட்டன், அண்ட் ஃபவுண்டிங் டைட்டன் அங்கே இருந்துச்சு. ஸோ அவங்க 2 பேரும் ஒரே டைட்டன் தான். ஃபவுண்டிங் டைட்டன் ஒன்று, இது ஒன்று, ஆக மொத்தம் 2 டைட்டன் இப்போ இறங்குள்ள இருக்குது. அதான் தப்பாக கரெக்டாக சொல்லிட்டேன் இந்த ஒரு விஷயம் மட்டும். இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க, இந்த அரசு குடும்பத்தில் இருக்கவங்க டைட்டனாக இருந்து அவங்க எரனை வந்து தொட்டாதான் அந்த ஃபவுண்டிங் பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது எரனோட அந்த அப்பாவோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபும் அவங்களும் அரசு குடும்பம் சார்ந்தவங்க தான். அவங்களுக்கு பிறந்த பையன் தான் ஜீக். அப்போ ஜீக் ஒரு வேளை டைட்டனாக இருந்தால் அவன் தொட்டால் நம்ம எரன் வந்து கண்டிப்பாக அந்த ஃபவுண்டிங் இது ஆக முடியும். அப்போது இந்த அண்ணன் தம்பிங்க தான் இவங்க திரும்ப அந்த மீட் பண்ணி அந்த விஷயம்லாம் நடந்தால் மேபி அது நடக்கும். இப்போ அவன் எங்கே இருக்கான், அவன் யார் என்னன்றதை கண்டுபிடிக்கிறது தான் இப்போ. இப்போ வந்து ஹிஸ்டோரியா சப்போஸ் டைட்டனாக மாறி இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அவளும் பார்த்தீங்கன்னா அந்த வம்சாவளின்றதுனால அவங்களும் அந்த அமைதி பேர் வழியில் தான் போயிருப்பாங்க. அவங்க முன்னோர்கள் என்ன தாட்டில் இருந்தாங்களோ அதே தாட்டில் இருந்து இவளும் வந்து அமைதியாக போயிடலான்னு அந்த எண்ணத்துக்கு போயிருப்பாள். இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது யாரும் அப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அவளுக்கு போய் சேர்ந்துருக்கூடாது. அடுத்தடுத்து அவங்க வம்சத்துக்குள்ளேயே அது போயிட்டு இருந்ததுன்னா இப்படியே அமைதியாக தான் இருப்பாங்க, நம்மளை வந்து காப்பாற்ற மாட்டாங்க. அப்போ அது எடுக்கணுன்றதுக்காக வேறு வழியே இல்லாமல் தான் அவரும் அதை செஞ்சுருக்காரு. ஸோ அவங்க பொண்ணை சாப்பிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ இறங்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவருடைய டைம் மேபி முடிகிற டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இறனுக்கும் கொடுத்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இது வந்து அம்மாவுக்காக அப்படின்னு சொன்ன மாதிரி இல்லை, மொத்த மக்களுக்காக, தாய்நாட்டுக்காக இது பண்ணுறா அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்தது அது இறங்கிட்ட ஒப்படைக்கிறப்போ. ஸோ எல்லாமே வந்து அது எப்படி சொல்கிறது, தப்பாக கரெக்டாக முடிஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ யாருனால சொந்தமாக முடிவு எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அமைதியாக போகலான்ற அந்த தாட்டும் எனக்கு வராது அரசு குடும்பம் இல்லைன்றதுனால. ஆனால் அதில் மைனஸும் இருக்குது. ஸோ அரசு குடும்பத்து இல்லாதனால இவனால் ஃபுல் பவர் யூஸ் பண்ண முடியல. ஆனால் எனக்கு வந்து டைட்டனை கண்ட்ரோல் பண்ணேன். இந்த கொஷின் நான் அப்பப்போ எனக்கு வந்துகிட்டே தான் இருந்தது. இவனுக்கு அந்த பவர் அரசு குடும்பத்தை சேர்ந்தவங்களானா அப்புறம் எப்படி இது பண்ணான் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு பையன் வந்து அவங்க அம்மா அரசு குடும்பம், அவனுக்கு இருக்கிறது ஓகே. இவங்க இங்கே சாதாரண ஒரு ஒய்ஃபு இவங்களுக்கு தான் பிறந்ததுன்றப்போ இவனுக்கு எப்படி அது வந்துச்சுன்றது தான் எனக்கு புரியல. மேபி இது அப்பா வழியில் வந்தேன். ஏன்னா அப்பாவுக்குள்ளே ஏற்கனவே ஃபஸ்ட் டைட்டன் ஒன்று இருக்குது, அட்டாக் டைட்டன். ஸோ அது மூலிமா எதனா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா, அது எப்படி கணக்குன்றது புரியல. ஸோ அது பின்னாடி வருமா என்னன்னு தெரியல, அது வரப்போ பார்த்துக்கலாம் இவன் எப்படி டைட்டனை கண்ட்ரோல் பண்ணான்னு. அண்ட் எனக்கு இன்னொரு கொஸ்டினும் இருக்குங்க. இப்போ அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போது அங்கேருந்து ஊசி போட்டு இவங்கெல்லாம் வந்து டைட்டனாக இங்கே வராங்க. சப்போஸ் இப்போ இங்கே இருக்கிறவங்க வந்து யாருன்னா டைட்டன் ஃபார்ம்லேருந்து ஹியூமனாக இருந்தால் அவங்கள சாப்பிட்ருந்தா அவங்களும் ஹியூமனாக மாறிவோம். எமீர் இப்போ அர்மீன் அவங்களாம் அப்படி தானே மாறினாங்க. அப்படி பார்க்குறப்போ யாரனும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க அப்பாவை சாப்பிட்ட ஒரு டைட்டன் தான் ஆல்ரெடி உள்ளே இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அன்றைக்கி அங்கே வந்து ஒரு வயசான தாடி வச்சுருந்த ஒரு டைட்டன் தான் அது வந்து இறனை சாப்பிட்டுச்சு. அப்போ அது ஏன் ஹியூமனாக மாறல? இப்போ இவனும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டைட்டன் தானே, அப்போ இவனை சாப்பிட்ருந்தா அது வந்து ஹியூமனாக மாறி இருக்கனால அது ஏன் மாறலன்ட்டு நான் வந்து அவங்க அம்மா வந்து இப்படி இருக்காங்க, இதெல்லாம் ஓகே. இவங்கெல்லாம் வந்து நீங்கள் சொன்னீங்க இவங்கெல்லாம் நார்மல் பீப்புள் தானே, அவங்கள சாப்பிட்டா அவங்க எப்படி மாறுவாங்க, அந்த டைட்டன் உள்ளவங்க சாப்பிட்டா தான் மாறுவாங்க. அப்படி பார்க்குறப்ப அது மாறி இருக்கணும்ல, அது ஏன் மாறலான்ட்டு ஒரு கொஷின் இருக்குது. இதுக்கு விட தெரியுமா, அது என்னன்னு தெரியல. ஒருவேளை வந்து அந்த டைட்டன் முழுகினதுக்கு அப்புறம் தான் மேபி யாரனுக்கு அந்த டைட்டன் தனக்குள்ளே இருக்குன்றதும், தனக்குள்ளே இருக்கிற டைட்டன் ரிலீஸ் ஆகி அப்போ தான் அவனே டைட்டன் உருவம்லாம் எடுத்து வந்தான். அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் மேபி சாப்பிட்டா அது மாறுவாங்களோ என்னவோ. அது வரைக்கும் அவன் ஒரு ஹியூமனாக கன்சிடர் ஆகிருக்கலாம். அவனுக்கு தெரியல, ஓகே. பட் வந்து இது சிஸ்டம் தானே, இப்படி தானே இருக்குது. சாப்பிட்டா இப்படி மாறுன்றது வந்து இயற்கை, அது டிஎன்ஏ இதுக்குள்ளே சம்மந்தப்பட்டது. இது வந்து அவனுக்கு மெமரி வந்தாதான் மறலனா அப்படிலாம் கிடையாது. இல்லை இப்போ எமீர் என்ன அன்றைக்கி வந்து தெரிஞ்சு இது டைட்டன் அப்படின்னு தெரிஞ்சால் சாப்பிட்டா, போகிற போக்கில் ஒன்று எடுத்து சாப்பிட்டா அது வந்து டைட்டனாக இருந்தவன் சாப்பிட்டோன்னே அவன் ஹியூமன் ஃபார்முக்கு வந்தான். 60 வருஷமாக அப்படி இருந்தவன். ஸோ அப்படின்னா இதுவும் அப்படி தானே ஆயிருக்கணுன்றது தான் கொஸ்டின் ஆகுது. அது பார்ப்போம் விட தெரியுது. ஸோ போன எபிசோடில் சொன்ன மாதிரி தான் இப்போ மொத்தத்துக்குமே வந்து நம்ம இறந்தான் பதில். அவன் தான் இப்போ முடிவே எடுக்கணும்.
ஏன்னா அவங்க அப்பா மிஷன் சக்ஸஸ், அவருக்கு என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி போனார், அரச குடும்பத்தை சேர்ந்த டைட்டனை ஃபவுண்டிங் டைட்டன் எடுத்தார், முடிச்சிட்டாரு, அது பையன்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. இப்போ இவன் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இவன் எல்லா மெமரியும் க்ரியேட் பண்ணி இப்போ இவன் ஆன்சர் கண்டுபிடிச்சி அவனுக்குள்ளேயே சொல்லிவிட்டு இப்போ இங்கே பாதி சொல்லியிருக்கான் பாதி சொல்லலை, அப்படி இருக்குங்க. ஸோ அவனுக்குள்ளேயே அந்த ஆன்சரை தேடிட்டு இருக்கான். அதனால தான் இவ்வளோ புலம்பல் இவ்வளோ ஆகிட்டு இருக்கான், ஒரு மாதிரி போயிட்டுருக்கான் அவன் ஜோனில். ஸோ இந்த 8 வருஷத்துக்குலாம் அவன் முடிவு எடுக்கணும், அந்த ஆன்சரும் கண்டுபிடிக்கணும், இது போய் அவங்க தேடணும். ஸோ இந்த மக்களை காப்பாற்றுறது தான் இருக்குது. அது இவன் ஒத்தாலாந்து பண்ணணும், இல்லை எல்லாரையும் சேர்த்து பண்ணணும். ஆனால் இங்கே சொன்னால் இந்த குழப்பம் இருக்குன்ட்டு யாருன்னு யோசிக்கிறான். எப்படி பார்த்தாலும் இந்த அரசர் அது இதுன்னு வந்துரும்ன்ட்டு அவனுக்குள்ளேயே அது குழம்பிட்டு அவனே ஆன்சர் கண்டுபிடிக்க பார்க்குறான். அப்போ எரன் மட்டும்தான் டைரியை படிச்சுக்கணும், டைரியில் இருக்கிறத மற்ற யாருக்கிட்டையுமே நான் ஷேர் பண்ணலங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா இந்த ஃபஸ்ட்டு ஒய்ஃபு இவங்களை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து இன்னும் அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கு பிறந்த பையனை பற்றிலாம் ஒன்றும் யாருக்குமே தெரியல. மேபி தெரிஞ்சால் தான் எல்லாரும் போய் அவனை தேடுறதுக்கு போவாங்க, என்னவோ நடக்கும்னு நினைக்கிறேன். இல்லை யாரன்னா தனியாக போய் என்னாச்சும் பண்ணாதான் உண்டு. அப்போ இதுலேயே ஒரு டவுட் வருதுங்க. இப்போ டைரியை அவங்கள்ட்ட அரசுக்கிட்டே ஒப்படைச்சாச்சு. அப்படி இருக்கிறப்போ இது எல்லாருக்குமே இப்போ தெரிய வந்துடும்ல, இவன் என்ன தான் மறைச்சாலும், இல்லை அவங்களுக்கு தெரியல இவனுக்கு மட்டும் என்ன சீக்ரெட்டாக அந்த கோடு இருக்கா, இல்லை இந்த விஷயம் வந்து டைரியில் இல்லாமல் அன்றைக்கி அவன் டச் பண்ணது மூலிமா இந்த மெமரி வந்துச்சான்னு தெரியல. ஏன்னா அன்றைக்கி வந்து அந்த டைட்டனை அவன் தொட்டான். ஸோ அந்த மூலிமா இந்த மெமரி அவனுக்கு இப்போ க்ரியேட் ஆச்சா, இது எப்படி எடுத்துக்குதுன்னு தெரியல. இது டைரியில் இல்லாத விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இவன் ஷாக். ஏன்னா இப்போ தான் இவன் அதை யோசித்தான், அந்த செகண்டுக்கு அந்த டச் ஆனதை காமிச்சாங்க. ஸோ இவனுக்கு மட்டும்தான் இப்போ அந்த விஷயம் தெரியும், இங்கே இருக்கவங்க யாருக்கும் தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரே விஷயம் என்னன்னா, அந்த 13 வருஷத்துக்குள்ள அட்லீஸ்ட் இந்த பசங்க அந்த கடலையாவது பார்த்தோன்னு எனக்கு எண்டிங் அப்படியாவது முடிஞ்சால் கூட கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். பார்க்கலாம் எப்படி முடியுதுன்ட்டு. லாஸ்ட்டாக வந்து இந்த எமீருக்கு அந்த நம்ம ஹிஸ்டோரியாவுக்கு ஒரு லெட்டர் வச்சது அது இன்னும் ஷாக் எனக்கு. அந்த காலத்துலேயே இந்த லவ்லாம் இருந்துச்சாடா அப்படின்ட்டு நான் வேற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அவர் 2 பேருக்கும் அந்த நட்பு பாசம் வேற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்பயே லைட்டாக டவுட் இருந்தது, இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் ஓவர் பாசமாக இருக்குதுன்ட்டு அது கடைசியில் இப்படி வந்து இல்லை நான் அப்போல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பு அண்ட் ப்ளஸ் அந்த அரசு குடும்பத்தில் போயிடக்கூடாது ரொம்ப சேஃப் பண்ணான். ஆனால் அவள் பட்டிருக்காங்கிறத நான் மைண்ட் செட் ஃபுல்லாகவே இருந்துச்சு. இது பயங்கர ட்விஸ்ட்டு தான். அப்படி பார்த்தா இப்போ அவளும் உயிரோடு இருக்காளா இல்லையான்னு தெரியல. அவளுக்கு 13 வருஷம் ஆகி இறந்துட்டாளா, அதனால தான் அவளை ஒன்றும் காட்டாமல் இருக்காங்களா என்னன்றது தெரியல. அப்படி வேஸ்ட் பண்ணிட மாட்டாங்களா? அப்படி 13 வருஷம்னா இந்நேரம் வேறு யாருக்குன்னா கொடுத்துருக்கணும், எதனா பண்ணியிருக்கணும். அப்படி தான் அவர் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியல, இப்போ ரைனர் வித்தாலும் அவங்களுக்குலாம் தெரியும்னா இப்போ இவளுக்கும் அந்த விஷயம் இந்நேரம் சொல்லியிருக்கணும், இந்நேரம் எடுத்துருக்கணும். தெரில. ஏன்னா 60 வருஷம் டைட்டனாகவே இருந்து இத்தனை வருஷம்னா 60 வருஷம் இல்லை அவள் டைட்டனாக இருந்து 60 வருஷம். இப்போ ஹியூமன் ஃபார்முக்கு மாறினதுக்கப்புறம் தான் இந்த கணக்கு வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இப்போ சாப்பிட்டதுலேருந்து தானே 13 வருஷம். ஸோ அன்றைக்கி சாப்பிட்ட அன்னிலேருந்துனா அவளுக்கும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கோ இல்லை முடிகிற டைமாக இருக்கும் தான் நினைக்கிறேன். இப்போ எல்லாமே ஒரு டெட்லைன் இருக்குது, அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் பண்ணணும் தான். ஒரு அளவுக்கு நாங்கள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம் நம்புகிறோம். நாங்கள் ஏன் இப்போ வந்து திரும்ப இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம்னா நாங்கள் கரெக்டாக தான் புரிஞ்சுக்கிட்டோமான்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம். அதேமாதிரி நான் வந்து நேற்று என்ன கமெண்ட்ஸில் கேட்டேன், வந்து இந்த விஷயம் புரியல கூட இதை சொல்லுங்கண்ணா. ஸ்பாய்லர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்பாய்லர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா வேணாம், அது வரப்போ எபிசோடு அடுத்தடுத்து வரப்போ நம்மளுக்கு தெளிவாயிடும். இப்போ நம்மளுக்கு புரியலன்றதுக்கு தான் அந்த இது. ஏன்னா அது மண்டை குழப்பம் அவ்வளோ இருக்குது ஒரு விஷயன்றதுனால அது மட்டும் ஒருவேளை நாங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட போகிறோன்றதுக்கு தான் கேட்டோம். ஸ்பாய்லர் இல்லாமல் இந்த விஷயம் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ ஸ்பாய்லர் தான் அவனால் சொல்லவே வேணாம், அது எபிசோட போய் பார்த்துக்கலாம். உங்கள் இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.